இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் வேதத்திலிருந்து சில தேவ மனிதர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் தொடர்ச்சியாக நாம் அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுருவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுருவை குறித்து இந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுரு ஆண்டவருடைய சீஷன் என்று சொல்லி நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது 12 சீடர்களிலே முக்கியமான ஒரு சீடர் இந்த அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுரு. அது மட்டுமல்ல, வரலாறு சொல்லுகிறது, முதல் திருச்சபையினுடைய முதல் பேராயராக இருந்து பணியாற்றினவர் இந்த அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுரு. அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுருவினிடத்திலே ஆண்டவர் தன்னுடைய ஆடுகளை ஒப்படைக்கிறார். திருச்சபையை மேய்க்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக, ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக வல்லமையாக ஊழியம் செய்த ஒரு தேவ மனிதர் பரிசுத்த அப்போஸ்தலனாய் இருக்கிற பேதுரு. பரிசுத்த பேதுருவை தேவன் எவ்வாறு அழைத்தார், அவருடைய ஊழியம் எவ்வாறு இருந்தது, அவருடைய அனுபவங்கள், ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் சுருக்கமாக நாம் தொடர்ச்சியாக இனிமேல் வரக்கூடிய நாட்களிலே நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம் என்று சொன்னால், அதிலே பரிசுத்த பேதுருவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. இயேசு கலிலேயா கடற்கரை யோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரர்களாகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இங்கே அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுருவை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுருவை ஆண்டவர் அவர் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கலிலேயா கடற்கரை ஓரமாய் அவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். கலிலேயா கடற்கரை ஓரமாய் அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது மீன் பிடிக்கிறவர்களாகிய 2 சகோதரர்கள், ஒருவர் பேர் பேதுரு, மற்றொரு பேர் சீமோன். பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும். அதாவது பேதுரு எனப்பட்ட சீமோன், அடுத்தவர் பேர் அந்திரேயா. 2 பேரும் கடலிலே வலைகளை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்காக மீன் பிடிப்பதற்காக கடலிலே வலையை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவராக்குவேன். அவ்வளோதான். சொன்ன உடனே அவங்க வலைகளை விட்டுட்டு இயேசுவுக்கு பின் செல்லுகிறார்கள். அப்போ இந்த அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுருவை இயேசு கிறிஸ்து முகமுகமாய் பேசி அவரை அழைக்கிறதை பார்க்க முடியும். நேரடியாக இயேசுவே நேரடியாக போய் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவராக்குவேன். நேரடியாக ஆண்டவர் போய் அப்போஸ்தலனாய் இருக்கிற பேதுருவை ஆண்டவர் அழைக்கிறார். முகமுகமான அழைப்பு. இந்த அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுருவுக்கு ஆண்டவர் முகமுகமாய் அவரை அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் நம்முடைய பாவத்தை நீக்குவதற்காக, நம்முடைய சாபத்தை நீக்குவதற்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனிதனாய் வந்தார். அவர் மனிதனாய் வரக்கூடிய சூழ்நிலையிலே அவருக்கு 12 சீஷர்களை அவரே தேர்ந்தெடுத்து கொண்டார். அப்போ தேர்ந்தெடுக்கிற சமயத்தில் ஆண்டவர் இங்கே அப்போஸ்தலனாய் இருக்கிற பேதுருவை அவர் தேர்ந்தெடுக்கிறதை பார்க்க முடியும். ஏன் முதலாவது அப்போஸ்தலனாய் இருக்கிற பேதுருவை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார்? ஏன்னா ஆண்டவருக்கு பின்பதாக ஆண்டவருடைய ஊழியத்தை அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்துவமான வல்லமையான ஊழியத்தை இந்த உலகத்திலே வல்லமையாக செய்தவர் இந்த அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுரு.
அவருடைய நிழல் பட்ட உடனே வியாதியஸ்தர்கள் சுகமானதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவருடைய நிழல் பட்ட உடனடியாக வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள் என்று சொல்லி இங்கே வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் நான் முதலாவது சொன்னதுபடி அப்போஸ்தலனாக இருக்கிற பரிசுத்த பேதுருவினிடத்திலே ஆண்டவர் தன்னுடைய ஆடுகளை ஒப்படைக்கிறார். இயேசு கிறிஸ்து என்பதாக ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்தவர் இந்த அப்போஸ்தலனாக இருக்கிற பேதுரு. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததற்கு பின்பதாக, ஆண்டவர் உயிர் தெழுந்ததற்கு பின்பதாக மேல் வீட்டறையிலே எல்லாரும் காத்திருக்கிறார்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் மேல் வீட்டறையிலே நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியாக அவர்கள் மேல் வீட்டறையிலே காத்திருக்கிறார்கள். மேல் வீட்டறையில் அவர்கள் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது அவர்கள் மத்தியிலே இருந்து பிரசங்கம் பண்ணி முதலாவது ஒரு பிரசங்கத்தை பண்ணினவர் இந்த அப்போஸ்தலனாக இருக்கிற பரிசுத்த பேதுரு. அவர் பிரசங்கம் பண்ணும்போது சபையிலே ஒரே நாளிலே 3000 பேர் சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். ஒரே நாளிலே 3000 பேர் சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். பிரசங்கம் பண்ணின போது முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். 3000 பேர் சபையிலே ஒரே பிரசங்கம், அவ்வளோதான். இயேசுவை நீங்கள் ஆணி அடைத்து கொலை செய்தீர்கள், அவரை தேவன் எழுப்பினார். இந்த ஒரே பிரசங்கம் தான். பிரசங்கத்தை கேட்டவங்க குத்தப்பட்டு 3000 பேர் சபையில் இணைக்கப்படுகிறார்கள், சேர்க்கப்படுகிறார்கள். இந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவை ஆண்டவர் முகமுகமாய் அழைத்ததினாலே அவரை அத்தனை வல்லமையாய் ஆண்டவர் பயன்படுத்தினார். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் அன்னைக்கு மட்டும் பேசின ஆண்டவர் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிற ஆண்டவர், இன்னைக்கு நம்மோடு கூட தொடர்பு கொண்டிருக்கிற ஆண்டவர். வேதத்தின் மூலமாய் அவருடைய வார்த்தையின் மூலமாய் அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய செவிகளிலே நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் நமக்கு ஒரு உணர்வை கட்டளையிடுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர், பேசுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பேதுரு முகமுகமாய் அழைத்து அவரோடு கூட பேசினது போல நம்மோடு கூட பேசுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவரோடு கூட நாம் பேசுவோம். அவரோடு கூட நாம் பேசும்போது அவர் நம்மோடு கூட பேசுவார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி. பேதுருவை முகமுகமாய் அழைத்து அவனோடு கூட பேசின ஆண்டவர், நீர் எங்களோடு கூட பேசுகிற ஆண்டவராய் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். உடைய அமர்ந்த மெல்லை சத்தம் எங்களுடைய காதுகளை துணிப்பதாக கர்த்தர் எங்களோடு கூட பேசும். நீர் எங்களோடு கூட பேசி எங்களோடு கூட நீர் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. உடைய வல்லமையான மகத்துவமான மாறாதகன் தொடர்ந்து கிரியேச்சிட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவை, ஆமேன். மகிமை